சீக்கிரம் காய்ங்கம்மா, டைம்குள்ளே காய்ச்சிருங்க. கூப்பிடுங்க. சுல்லை கூப்பிடு. மைனி வாங்க. சொல்லு யாரை கூப்பிடுத? பாய் அப்போ தான் வந்துட்டலாம். உள்ளதான் இருக்கா அப்போ? பாய் மைனி இல்லைண்ணே. சாமி இங்கே தான் இருக்கா. வேற யாரை கூப்பிடுத? அது மைனி வருவாங்க பாரு. யாரை கூப்பிடுத? என்ன வருவாங்கண்ணா. மைனி இவ்வளோ தூரம் எனக்கு சாப்பிட்டா இருந்தா இப்போ கோபமாயிட்டான். நான் வந்துட்டேன், இன்னும் கூலாயிரும். சரி கூல் பண்ணிருங்க. என்னடா உங்க அண்ணன் மூச்சே விட அவனுக்கு தெரியலையே. ஏய்க்கு சரி திரும்ப முடிச்சுட்டு இருக்கேன். மைனி நீங்கள் பேசினதான் அண்ணன் கொஞ்சம் நேரம் ஆகும். மாமா ஏய்க்கு இப்படி நிற்கீங்க? நேராக சொல்லு. எதுக்கு வருஷம் அந்த வேலையை போய் பார்க்க சொல்லு போ. இன்னும் சொன்னதான் நான் போவேன். மணி என்ன ஆகுதுன்னு தெரியுது இல்லையா? ஆ போ உள்ள போய் பழகை. இல்லை உன்ட்ட என்ன சொன்னேன்? ரியலைசேஷன் தூக்கிட்டு போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் போகிறேன். ஏன் முடிஞ்சு என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன்? பிள்ளைகள் கூட போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். போய் சாப்பாடு எடுத்து கொடு. சரி போய் கொடுக்கேன். நீ வா உள்ள. வர்றேன் உள்ளே தான் வரணும். இனிமேல் என்ன வேலை வெளியே? நான் தான் பாலை காய்க்கணுமா? உள்ள யாரெல்லாம் இருக்கா? அப்போ எதுக்கு வந்தீங்க? எதுக்கு நான் வர சொன்னேன்? எந்த டவுட்டாக இருந்தாலும் முதல்ல பாலை காய்ச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். புரியுதா? இப்படி சொன்னா நான் போக மாட்டேன். அரை வாங்கிட்டு போயிடாத போடி உள்ள. சௌரியத்துக்கு கிளம்பி வந்துட்டு இங்கே நின்று கொஞ்சிட்டு இருக்கேன். போகல கையில் ரெடி பண்ணி தான் வைக்க சொல்லியிருக்கேன். எல்லாம் ரெடி தான் வச்சுருப்போம். போ சீக்கிரம் காய். சரி அப்பட போ. சொல்லிட்ட கொடு. உங்களை தான் தேடுதா? வர வர அண்ணன் வண்டி ஓடுதான், அண்ணனே பார்த்துட்டு வரா. நீங்களே அவளுக்கு சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டுட்டோம். அப்புறம் வச்சுக்கிறேன். கூட வேண்டாம். சரி சுனில் இருந்தால் கொண்டு போ. மைனி வாங்க. ஆனால் உன் கூட தானே சொல்லி வந்தான். இவன் எப்படி வந்தா? சுனிலுக்கு எப்படி தெரியும் தெரியும் வரேன்னு? நீ எப்போது அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, இந்த தடவை அவன் உனக்கு கொடுத்துருக்கா, அவ்வளோதான். அப்படின்னா உனக்கு தெரியும்? எனக்கு சௌமியாவுக்கு சுனிலுக்கு மச்சாவுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ தடவை என்கிட்ட என்ன கேள்வி கேட்ட நீ? அவன் வருவான் எங்களுக்கு நைட்டே தெரியும். புரியல என்ன சொல்ல வர? மச்சான் அவனுக்கு சொல்லுங்க. இந்த நைட்டு உனக்கு கால் பண்ண நாங்கள் இருக்கும்போது அப்போ நான் வாங்கி வந்துட்டு பேசணும்ல, அவட்டு சொன்னோம்ல. அவன் முன்னாடி இல்லைன்னா அவனுக்கு அது கேவலமாக இருக்காது அப்படின்னு. அந்த உடனே வாரன்ட்டா. அப்புறம் சொல்லிட்டா நீ மாமாட்ட சொல்லாதீங்க, எப்போதும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல, இந்த தடவை நான் கொடுக்க அப்படின்னு. அப்புறம் அவளே தான் சொன்னான், மச்சான் நான் வந்து திட்டும் மாமா இனி தனியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு, அதனால் அண்ணனை வர சொல்லுங்க, நான் அண்ணன் கூட வரேன் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் மனோ சௌமியா சுனில் எல்லாரும் அங்கே போய் அவளை போய் கூட்டிகிட்டு வராங்க. அவள் 6 மணிக்கு கிளம்பிட்டா. நம்ம கிளம்பி கொஞ்சம் நேரம் நைட்டு கிளம்பிருக்கு. அப்புறம் அவளை கூட்டி வந்து கொடுத்துன்னு தான் சொன்னான் மனோ. அப்புறம் சொல்லிட்டா இல்லை நான் வரல, மைண்டிலாம் வரும்போது வாங்க மொத்தமாக போகணுன்ட்டா. அதான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சரி நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு இவ்வளோ இந்த வேலையை பார்த்தீங்க வாருன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்லுதல்ல. என்ன நடிப்பு நடிச்சுட்டு தான் வந்து அங்கே கூட சேர்ந்துட்டு நீ எப்போதும் அவ்வளோ கூட பாடப்படுத்துறல, இந்த ஒரு தடவை நீ அனுபவின்னு தான் சொல்லலை. பூசையெல்லாம் முடியிடும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியில் எடுத்துக்கும். உனக்கு வந்து கச்சேரியில் எடுத்துக்கும். நீ அவளை கச்சேரி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் வாங்கதான் இருக்குது. எப்படி சொல்லுவேன்? ஆமாம் அது வேறு சொல்லணும் பூசை முடிஞ்சவொடனே. சரி நீங்கள் யாரும் சொல்லலான்டா அவட்ட. சரியா? நான் நைட்டு தூங்கும்போது பேசிக்கிட்டேன் அவட்ட. அப்போ தான் அவளை சமாதானப்படுத்த முடியும். நீ இப்போ தூங்க வச்சுட்டு வந்திருக்கலாம்ல நைட்டு? அந்த தங்கச்சி தான் கேட்டா வரட்டான்னு கேட்டோடனே இவ்வளோ தடவை இருந்திருக்கீங்களா, இப்போ தூங்க வச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. கார்லேருந்து பேசியிருக்கேன், வீட்டுக்குள்ளே போக வேண்டியதுனே. நைட் ஜில்லுன்னு காத்துட்டிக்கல வெளியில், அதான் காரில் இருந்துச்சு. காற்றுல தான் மேடம் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. நீ அங்கே படுத்து தூங்கிருக்க வேண்டியதுனே. உள்ளேயே போக வேண்டாம் தான் அவளை வெளியே வர சொல்லியிருக்கேன். அப்புறம் உள்ளே போய் எப்படி தூங்க முடியும்? அவள் தூங்கிட்டான். எழுப்பி உள்ளே போய் படுக்க போச்சுன்னா போக மாட்டாள். மறுபடியும் உள்ளே வந்து தூங்க வைங்கம்பா. அதுக்கு தான் தூங்கணுன்னு அதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கதை பிடிச்சி அழுவில் போட்டு வந்தேன். அவள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போச்சேண்ணா, நீங்களும் கொஞ்சம் தூங்கிச்சு காலைல போங்க அப்படின்னா. நான் தான் அங்கே போயிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். காலைல அப்புறம் எந்திக்க முடியலன்னா போச்சு. இங்கே வேறு யாரும் இல்லை, அதுக்கு தான் அங்கேயே வச்சு பேசிட்டு தூங்க வச்சுட்டு வந்துடும் வந்துட்டு. மாமா 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 என்ன சொல்லு? பூஜை ஆரம்பிக்கவான்னு கேட்காங்க. வாங்க உங்களை கூப்பிடுதாங்க. பால் காஸ்டியா கொடுத்தாச்சா? எவ்வளோ நேரம் ஆகுது? கொடுத்தாச்சு, வாங்க. சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. சமையல் சாப்பிட சொல்லு. ஏமாம்மா? ஓமாட்ட வளர்க்கும் போது வெக்கடிக்கலாம். சாப்பிடாம இருந்தால் ஒரு படியாக வந்துடக்கூடாது. சாப்பிட சொல்லு. உனக்கு போ, நீ சீக்கிரம் சாப்பிடு ஆரம்பிக்கும். பையன்ட்ட என்ன சொல்லணும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. சரி. எல்லோரும் சாப்பிடுங்க. நந்தினி கூப்பிடுதான் என்னன்னு கேட்க போறீ? நந்தினி நந்தினி கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேன். வர வாங்கிறாத போய் சாப்பிடுங்களா இருப்போங்க. யாரெல்லாம் இருக்கீங்களா? எல்லாரும்ண்ணா போய் சாப்பிடலாம். தெரியாது. அக்காட்ட சொல்லு எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட இப்போ ஆரம்பிக்கணும். நீங்கள்? நான் பேர சாப்பிடுது, நீங்கள் சாப்பிடுங்க. அண்ணன் மச்சம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா? கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே, ஏன்ட்ட கேட்க? வர சொல்லுங்க. சரி போவாங்க, சாப்பிட்டு ஆரம்பிச்சிடுவோம். பால் காய்ச்சி வச்சுலாம். அப்புறம் சாப்பிடலன்னா பூசி ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. அப்புறம் அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட? என்ன சொன்னேன்? போய் சாப்பிட்டுட்டு நீனும் சமயம் முதல்ல போய் உட்காருங்க, பூஜை ஆரம்பிங்க. நீ எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுப்பாடா. போ. சரி போகிறேன். உடனே நீ சாப்பிடு, எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடுன்னு தானே சொன்னேன். இங்கே வந்து நிற்க என்ன? உங்கள் ஃப்ரெண்டு சாப்பாடு வச்சு கொடுக்காங்க, அதான் நான் வந்தேன். உங்கள் அண்ணன் இருக்காங்களா? அவனையாட்டி வச்சு தர சொல்லி சாப்பிட வேண்டியதானே. சிவா இருக்காங்களா? மச்சா இருக்கா? அக்கா இருக்கா? நான் சாப்பிட்றது உங்களுக்கு நான் தானே சாப்பாடு வச்சு தரணும், அதுக்கு தான். வாங்க. பூசெல்லாம் முடிட்டு பிறகு சாப்பிட்றேன். போய் சாப்பிடு. மதியானம் சாப்பாடா? கேட்குறேடி கேட்க. பூசெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மதியானம் சாப்பாடு தானே. யாராட்டும் வந்தாங்கன்னா வெளியே ஒரு ஆள் நிற்கணும்ல. ஹாப்பியாக இருக்கீங்க போல? இப்போதைக்கு ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக தான் இருக்கேன்.
எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டுனா ஹாப்பி தான். நான் வரணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுமோ அப்படி தோணுச்சு. சொல்லுங்க. நைட் சொல்லட்டா? ஏன் இப்போ சொல்ல வேண்டியதானே? இப்போ நின்று பேசிகிட்டே இருக்கவா? வேறு வேலை இல்லையா? பாடம் மட்டும் தான் கச்சிருக்கு, பூஜை ஆரம்பிக்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு பேசணுமா? சரி. ஏற்கனவே உனக்கு நைட்டு கச்சேரி வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரியா? எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? வெயிட் பண்ணு. சரி, நான் 6 மணிக்கு தானே சொன்னேன். 7 மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம்? சொல்லு. நான் என்ன நினச்சிருக்கேன், உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து வரைய பிடிக்கும் நான் நினச்சிருக்கேன். நின்று கூப்பிட்டு வரேன்னு. எவ்வளோ தூங்குறடி, எவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன். ஒரு மனுஷன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன். ஃபோனை பார்த்தே பார்க்கலையா? ஃபோனே எடுக்கல. ஃபோன் அடிச்சிங்களா? அடிச்சுட்டே இருங்க இன்னைக்கு ஃபுல்லாக. ஏகிட்ட எப்படி சொல்லுதேன்? வேனுக்கு தான் எடுக்காம வந்திருக்கேன். நானும் நைட்டு பதில் சொல்கிறதுக்கு. சரி போ, பாப்பா சாப்பிட்டலாமா? சொன்னது ஏஎஸ் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிட்டாங்களாம். மகேஷும் சாப்பிடலாம். சரி, நீ போய் சாப்பிடுப்போம். எல்லோரோட சாப்பிட்ருங்க, அப்புறம் சாப்பிடாமே இருப்பீங்களா? பூஜை ஆரம்பிச்சா அப்புறம் சாப்பிட முடியாதுல்ல. வாங்க 2 பேருமே சாப்பிடுவாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மாமா உட்காந்து சாப்பிடுவீங்க? வாங்க. சரி வா. மாமா இங்கே பாருங்க. பிடி பார்த்துட்டு இருக்கேன். பலா தூக்க வீரண்டி சேட்டை பேரு ரியா. ஏய் சிவா, அப்படி பிள்ளைகள் தூக்கு. அங்கே தானே இருந்தா, இங்கே எப்படி இருந்தா? ஏரியில் எப்படி ஓடி இருந்தா? அவனு தோலை உடிச்சு விட பார்த்துக்கா. எங்கே போகிற நீ? ரூமில் தானே இருந்து விளாட சொன்னேன். பாப்பாட தம்பிட்டு இங்கே யார் ஓடி ஓடி சொன்னா உங்களை? ஏழை எங்கேயும் மாற்றக்கூடாது. இத்தால பறிக்க ஓடிந்துருவா. வா, நீ தானே எசை கூட்டு இருந்த. எஸ், நீ பாப்பா கூட சேர்ந்து சேட்டை பண்ணிட்டு இருக்க. அட்டி வேணுமா? ஓவர் செட் ஆயிட்டு. சரி வீடு, சின்ன பிள்ளைங்க ஓடதான் செய்யும். ஏன் எடுக்க வந்த நீ? இதுல இருந்து எடுக்க வருவ நீ? அப்பா திருத்தா மத்தியா நீ அங்கேயே கந்து விளையாட வேண்டியதானே பாப்பாட்ட? டீ எடுக்கலாமா? இங்கே வராதான் தங்கம் மாமட்டு தானே இருக்க. இரு தாயும் மூலம் நவலை விட்ற உடைக்கப்பா. சரி தம்பி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பிள்ளைகளும் தட்டி விட்டுறாம பார்த்துக்காங்க. இன்னைக்கு எடுக்காண்டா நாளைக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? பூஜை ரூம்ல போய் விளக்கு ஏற்றுக்கணுமா? இந்த விளக்கு எடுத்துட்டு போங்கம்மா. நந்தினி எடுத்துட்டு போவா. போய் பார்த்து வைப்பா. நந்தினி போ, விளக்கு எடுத்துக்கொண்டு பூஜை ரூம்ல வை. போ. நான் அக்கா இருக்கா, மைனி இருக்காவில்ல? சொன்னது செய் போ. தம்பி, யார் வேறு விட்டுருந்தா சொல்லுங்க. மறுபடியும் எழுதி கொடுத்துருந்தாங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சா? அது சொல்லியாச்சு தம்பி. எதுவும் பேர் விட்டு போயிருக்கான்னு கேட்கேன். வீடு யாருக்கு பேரு? அது சொல்லணுமா? கண்டிப்பா அந்த பேர் தான் லிஸ்ட்ல எழுதி கொடுத்துருக்கலாம். அதில் இருக்கு தம்பி. அது குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பேரும் தான். சரிதான், இருந்தாலும் சொல்லு. சரி, இப்போ என்ன செய்ய? சரி சொல்லு, அப்புறம் என்ன செய்ய பார்த்துக்கலாம். அவர் நல்லதுக்காக தானே கேட்கறது. சொல்லு. எதுவும் மந்திரம் சொல்லுவார். அவர் பேரு நந்தினி. ஆமா, உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பேர் நந்தினியா? ஆமா, நந்தினி தான். உங்க ஃப்ரெண்டு பேரே சொல்லல. அது பேரே சொல்லுது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ வீட்டால் பேர் சொல்லு தம்பி. பிள்ளைகள் இருக்கா? குழந்தை இருக்கு. அதான் எல்லாம் அதில் எழுதியிருக்கேனே. நாங்கள் எல்லாரும் ஒன்று தானே. மச்சா சொல்லுங்க மச்சான். சொல்லு மாப்பிள்ள. மச்சான் இவளுக்கு யாத்திரா சண்டைக்கு வருவா. ஆரம்பிச்சிருவாள். சொல்லு தம்பி. இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, நல்லா இருக்கணும்ல? பேர் நந்தினி. ஹஸ்பண்ட் பேர் தவிர பொண்ணு பேர் ரியா. சரிங்க தம்பி. மாமா தான் சொல்லு. இப்போ யார் பேர் சொன்னீங்க? வீடு கட்டியிருக்க பேர் தானே கேட்டாங்க. ஆமாம். நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம பேர்லாம் சொன்னீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பேர் என் பேர் இருக்கலாம். சரி, சேமாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டு பேரும் உங்கள் பேரும் ஒன்றாவா இருக்கு. பொண்ணு பேர் ரியாவா? அது எப்படி சேமாக இருக்கும்? நீ பேரவை பேசணும். இப்போ சொல்லுங்க. ஓச முடியும். பேரவை பேசணும். நீ சொன்னது நம்ம தானே சொன்னீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி பேர்லாம் கிடையாதுல்ல இது. அது நம்மளை வச்சு தானே நடத்த சொன்னோம். அதனால தான் நம்ம பேர் வச்சு சொல்லியிருக்கு. போதுமா? நம்ப மாட்டேனா? ஐயர் என்ன கேட்டார்? வீடு யார் கட்டியிருக்காங்களோ அவங்க ஃபேமிலி தானே கேட்டாங்க பேர். நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ அவங்க பேர் தானே சொல்லியிருக்கணும். அவங்க தானே வீடு கட்டியிருக்காங்க. அது சொன்னதுக்கு காரணம் தர சொல்கிறேன். நீ அப்படி என்ன சொன்னேன்? நைட்டு ஃப்ரீயாக பேச சொல்கிறேன்னு சொன்னா நைட்டு பேசணும். சரி, இதை பற்றி முடியாது. எனக்கு இப்போ தெரிஞ்சவனுக்கு எதுக்கு அப்படி சொன்னீங்க? சொல்ல போகிறீங்களா இல்லையா? வருவாங்க, அவங்களெல்லாம் கவனிக்காமல் உட்காந்து பேசிட்டு இருக்கவா நம்ம? இப்போ நீங்கள் சொன்னது நம்ம முன்னே எடுத்து தான் சொன்னீங்க. ஆமாம் சொல்லிட்டேன்ல. ஐயர் வீடு கட்டினவங்க பேரை தான் கேட்டாங்க. நீங்கள் நம்ம பேரை தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்களே கட்டினீங்க. பேரை சொல்லுதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் ஏன் இப்போமே கேட்டுட்ருக்கேன்? பதில் சொல்லுங்கள். நீங்களே கட்டியிருக்கீங்க. சொல்கிறேன், எனக்கு கோபப்பட மாட்டியா? நான் எல்லாத்துக்கும் பிறகு பேசணும்னு சொன்னால பிறகு என்னெல்லாம் டவுட்டோ அதை கேட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம தான் கட்டியிருக்கோம். நீங்கள் தான் அதை கட்டியிருக்கீங்க. சொல்லிட்டாலும் நம்ம தான் கட்டியிருக்கோம். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் போய் சொன்னீங்க? ஃப்ரெண்டுக்கு தான் வீடு கட்டியிருக்கேன்னு எல்லாரும் முன்னாடி நீ இப்படி தான் கேள்வி கேட்பியா? சொல்லு. சரி, மன்னிச்சிருங்க. எதுவாக இருந்தாலும் நீ பிறகு என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன். சரியா? கோவப்படக்கூடாது. இவ்வளோ நேரம் எப்படி இருந்த? அப்படி தான் இருக்கணும். சரியா? இனிமேல் எப்படி இருக்க முடியும்? சரி, விளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடலாமா? எடுத்துட்டு போங்க தம்பி. விளக்கு எடுத்துகிட்டு போங்க. பற்ற வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. போ, விளக்கு எடுத்து போய் பற்ற வை. போ, சாமி கும்பிடுவோம். ரியாவா? அவளே கட்டிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்தானே வச்சுருக்கேன். பிறகு என்னங்க, நான் உன்ட்டு சொன்ன வேலை செய்ய. போ. ரியாவான்னு சொன்னேன். நில்லடி. பிள்ளை வாங்கிட்டு போகிற உன்ட்ட தான் கட்டிருக்கேன். நான் என்ன வேலை சொன்ன உன்ட்ட? என்னாச்சு தம்பி? ஒன்றும் இல்லையா, அவள் சும்மா கோவப்பட்டு இருக்க விளையாட்டுக்கு. முடிஞ்ச எந்திரிச்சிக்கலாமா? எந்திக்கலாம் தம்பி. இதான் கேட்குறதுக்கு கொடுக்குற மரியாதைனா? எங்கேயும் போவேன். எங்கேயும் போவியா? இப்போ பாதியிலே போகிறவா என்ன மைத்துக்கு வந்த காலையில் பசம் வராமல் இருக்க வேண்டியது உங்கள் பாயிண்ட்ல. எந்திரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுவுமே பேசத்தானே. என்னாச்சு? இப்போ ரியலை வாங்கிட்டு எங்கே போகிற? அந்தளவுக்கு உனக்கு என்ன கோவம்? எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது?
அப்புறம் ஏன் போகிறேன்? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? விளக்கு எடுத்து உள்ளே வச்சு சாமி கும்பிடாண்டாமா? கும்பிட வேண்டியதானே. இவர் எதுக்கு இப்படி கோவப்படுதா? என்னாச்சு? இப்போ ஐயர் கேட்டதுக்கு தானே நீ கோவப்படுத? யார் வீடு இருக்கேன்னு கேட்டதுக்கு உன் பேர் சொன்னதுக்கு இல்லை கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது சொல்லு? நீ சந்தோஷம் தானே படணும். அவன் உனக்காக தான் வீட்டை கட்டி வச்சிருக்கான். நீ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? நீ எப்போதான் உங்களுக்கு தடவை சப்போர்ட் பண்ணுவேன்? நீ இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு தான் நான் கேட்கேன். மச்சான் ஏற்கனவே சொல்லலைங்கிறதுனால கோவமா? இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான். சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி தான் எல்லாமே எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ புரிஞ்சுக்கண்டாமா? அவன் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சரின்னு சொன்னால் தான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போமே நீ புரிஞ்சுக்கணும்ல. யாருக்குனே அவன் கேட்டிருக்கான் வீடு கட்டுமான்னு, நீ பொருன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தான் மறுபடியும் பேசணும் நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் அவன் சரி கட்டி முடிச்சுட்டு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த வேலையை பார்த்தான். இவளுக்கு இதே தான் வேலை. உனக்கு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டான். நீ வாயை மூடுபலா போ பேசாம. உனக்கு அவன் மேலே கோவமே இருந்தாலும் நீ அவனை தனியாக கூப்பிட்டு தானே கேட்டிருக்கணும். அவன் சொல்லிட்டு இருக்கானே பிற பேசுதேன் பிற சொல்லுதன்னுட்டு. அப்புறம் உனக்கு என்ன அவ்வளோ கோவம் கேட்கேன்? தப்பு தானே கோவப்படுறது. போய் வேலை கெடுத்து சாமி ரூமில் வை. எனக்கு விருப்பம் இல்லை. மைனி தூக்கி கொண்டு வைக்க சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொன்னியா? என்ன கேட்டீங்க? நான் உன்ட்ட என்ன செய்ய சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிள்ளைய வாங்கிட்டு எங்கே போகிற? எங்கே போகணுமோ அங்கே போகிறேன். இல்லை என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு வந்தியா? இப்படி நீ டென்ஷன் கொடுத்தக்கு வந்தியா சொல்லு? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வந்தேன். நீங்கள் என்ன கஷ்டப்படுத்துறீங்க? உன்னை என்ன கஷ்டப்படுத்தினேன் சொல்லு? நான் வெளியே வச்சு கேட்கும்போது என்ன சொன்னேன்? சந்தோஷமாக தான் இருக்கேன், எல்லாம் முடிஞ்சாதான் தெரியும் சொல்லியிருக்கல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ சொல்லு? அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு இப்படி கெடுக்கிறதா இருந்தா நீ வராமே இருந்திருக்கலாம்டி. வெளியே வச்சு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷன் முடியிட்டு எல்லோரும் வந்துட்டு போட்டுமா, நைட்டு ஃப்ரீயானு அவன்கிட்ட பேசுன்னு சொன்னலாம். இல்லை நைட்டு வேறு எவ்வளோ கூட போகிறானே உன்கிட்ட தாண்டி இருக்கேன். அசிங்கப்படுத்துகிறேன் நான். யாருக்கும் விருப்பம் இல்லை வீடு கட்டுறதுல. இன்னும் உனக்காக நான் கட்டிகிட்டு இருந்தேன். நீ என்னடனா புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் சட்டை போட்டுட்ருக்க. இதுதான் நீ என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிற லட்சணம். இன்னும் ஆட்கள் யாரும் வரல. வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுதோ நல்ல தாண்டி மரியாதை கொடுப்பேன் எல்லாரும் முன்னாடி. நான் வீட்டுக்கு போகிறேன். எந்த வீட்டுக்கு போகிறேன்? நான் வீட்டுக்கு தான். இப்போ அங்கே வீட்டுக்கு போகிறேன். பூஜை முடிஞ்சிருச்சுல, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். ஒரு மயிறு பிடுங்காடா மேலே போ. வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. மேலே போ. அவளை இறக்கி விடு. விளக்கு எல்லாத்தையும் எடுத்து பூஜை ரூமில் கொண்டு போய் போ. எல்லாருக்கும் பால் எடுத்து ஊற்றி விடு. இங்கே எல்லாம் இருக்குமா? வீட்டில் உள்ள ஆட்கள் தானே இருக்கு, வேற யாரும் இல்லையே. நான் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன். நீ தான் கொடுக்கணும். கொடு. நான் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன். அண்ணன் மச்ச எல்லாத்துக்கும் கொடுப்பேன். சரி பெரிய ஆள் கொடுக்காண்டாம், அம்மா கொடுக்காண்டாம். உங்கள் அண்ணன் எல்லாருக்கும் நீ தான் கொடுக்கணும் சொல்கிறேன். எதுக்கு? சீனிங்கிட்டு இருக்காதடி, கோவம் வருது. கொடு. வாங்கலன்னா என்கிட்ட சொல்லு. சரி. நாங்கள் கொஞ்சம் வெளியே போட்டு இருக்கு சரியா? 8:30 மணி நேரத்தில் வந்துடுவேன். யாரும் வந்தாங்க அப்படின்னா ஜூஸ் எடுத்து கொடு, ஃப்ரிட்ஜில் இருக்குது, பாலும் ஊற்றி கொடுங்க சரிங்களா? அம்மாவோ பிரியாவோ எது சொன்னாங்கன்னா நீ வாயை திறக்கக்கூடாது, புரியுதா? கேட்டு ஏதாச்சும் பேசணும்னு வச்சுக்கோ. தெரியும்ல நீ இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுப்பானு அதே மாதிரி இருக்கணும், புரியுதா? இல்லை மேலே ரூம் இருக்கலாம், அங்கே போயிடு சரியா? உடனே கிளம்புறீங்க? எதுவும் அவசரமா என்ன? தாம்பளை போய் அடிக்க கொடுத்தேன், அது நைட்டு வாங்க முடியல, அதான் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? அண்ணன் மச்சம் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் தான் போகணுமா? அப்புறம் நீ இரு, நானும் பாலம் போய் வாங்கிட்டு வரேன். சரி மச்சான். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்ல? ஐயா ஆமாம், இவ பேசுனதுல அதை மறந்துட்டேன். நிற்கல போயிட்டாரா? அவர் வெளியே தான் இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருந்தியா இல்லையா? அதான் சொல்லிட்டேன். இல்லை நந்தினி கேட்டவொடனே வெளியே இருங்கன்னு சொன்னோம்ல, இருப்பார். பிள்ளை தூங்கியாச்சு இது தெரியலையா? சரி பிள்ளைகளை தூக்கிட்டா பவி கூட்டுவா. அப்போ மேலே போட்டான் எப்படி போகணும்? நான் அவனை சொன்ன வேலை நீ செஞ்சா, அதுக்குள்ளே ரூமுக்கு போகிறாங்க. பேர் வைக்கணும்ல, விளக்கு வேண்டாமா கொண்டு வைக்கவா? வேண்டாம் உள்ள கொண்டு வை. அப்போ நான் வச்சுட்டு போகிறேன். எப்படி போகணும்? பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் ரூமுக்கு போகிறேன்னு என்ன அர்த்தம்? விளக்கு வச்சுட்டு வா, பேர் வச்சதுக்கப்புறம் மேலே ரூமுக்கு போ. பேர் வைக்கிறதுக்கு நான் இருக்கணுமா? இங்கே எல்லாம் இருக்கீங்களா? நீ வீடு பால் வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்க, அதுக்கு வந்துட்டேன்லாம். அது உங்களுக்காக தான் வந்திருக்கேன். போதும். பேச்சு எதுவும் தெரியல சொல்கிறேன். என்கிட்ட யாரும் பேர் வைக்கணும்னு சொல்லவே இல்லையா, கூப்பிடவே இல்லை. ஓ அப்படியா? சரி சரி, சொன்னாதான் வருவீங்க இருப்பீங்க. ம் சரி, பால் வைக்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இடத்த காலி பண்ணு, எங்கே போகணுமோ போ. ஆனால் கூப்பிட்டு வந்துடலாம், எங்கே போகணுங்கிறலாம் அங்கே கொண்டு விட்டு வந்துடும். சும்மா இரு, அவன் மேலே உள்ள கோவத்தில் பேசிகிட்டு இருக்கா வீடு. அன்னைக்கே சொல்லிட்டேன், அவன் மேலே கோவம் இருந்தால் நீ அவன்கிட்ட காட்டுன்னு சொல்லியாச்சு. பிள்ளைகள் மேலே கோவத்தை காட்டாதுன்ட்டு. இப்போ பிள்ளைகள் மேலே என் மேலே ஏன் காட்டிகிட்டு இருக்கா? நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காவ, வீடு ஏன் கட்டுறது இப்படி கடை வாங்கிட்டு. நான் உனக்காக கட்டின பாரு, இனி செருப்பால் அடிக்கணும். சரி வந்துட்டுலாம், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிரு. வேணா போ, சுனில மயசு எல்லாத்தையும் கூப்பிட்டு போ. நீ போ, பவியும் பிள்ளையும் தூக்கிட்டு வா. அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேர் வச்சுக்கலாம். போகிறவங்க போயிடுவாங்கல்ல. நான் இனிமேல் யாரையும் கட்டாயப்படுத்தவே மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். வேணும் சமயம் நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க போங்க. சரிடா வீடு, அவள் அப்படி தானே பேச இறங்கி போனால் அப்படி தான் தலைமையில ஏற்றி தான் நிற்கும் வீடு. இவ்வளோ போன்னு சொன்னேன். சரி நான் கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் எல்லோரும் வாங்க சொல்லியாச்சு. ஓகேவா? எல்லோரும் வந்தாச்சா? ஆமாம் எல்லோரும் வந்தாச்சுலா. குட்டி தம்பிலாம் வந்துட்டான்லாம். மகேஷுங்க? ஆமாம் அவள் வரல, எங்கே இருக்கான்னு தெரியலையே. நீ தம்பி பாப்பா கூட தானே இருந்தா, அவங்க கூட இருந்த வெளியே போனடா. வயசு
எங்கே போனா? வயசு ஆ மாமா எங்கே இருக்க நீங்கள் வா வெளியே எனக்கு நான் வரேன் மாமா. எல்லாரும் நிற்காங்க. ஏம்மா எல்லாரும் நிற்கீங்க? எங்கடி போனேன் இவ்வளோ தரமா? நான் வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேம்மா. மாமா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும்னா அதான் நின்றுட்டு இருக்கோம். நீ எங்கே போன? வா. எனக்கு இடமே இல்லையே. சரிங்க வா திருவா அங்கே வந்தா பாப்பா மறைஞ்சிருவல்ல. வயசு சாப்பாடு வா. அவங்க முன்னாடி நீங்கள் தெரிய மாட்டீங்க. நான் ஆச்சு எனக்கு. சரி வா இதில் நின்று. ஓகே ரெடி எல்லாரும் பாருங்க சரிண்ணா நீ உம்முன்னு இருக்க இப்போ ஓகே யாரா சரிங்க அப்படி நினைங்க என் ஃபோனில் அப்படியே செல்ஃபி எடுப்போம் அதான் எடுத்தாச்சுல அப்புறம் என்ன ஃபோனில் எடுக்க போகிறேன். எடுப்பேண்ணா இருண்ணா ஸ்டேட்டஸ் வைக்கணும்ண்ணா இந்த பைத்தியம் ஏன் அமைதியாக இருக்குது நான் சொல்லி எடுக்காமல அவன்கிட்ட வாங்கி வைப்பேன். அதானே பார்த்தேன் எங்கே திருந்துட்டியேன்னு நினச்சேன் சொல்லி நிறைய எடு மேனிக்கு அனுப்பிடு. சரி மைனி தெளிவா எடுறா. எடுத்துரும் மைனி போதும்டா சரிண்ணா விளக்கு பூஜை ரூமில் எடுத்து வைக்க போறியா இல்லையா வைக்கேன். ஏன்னா பேர் செலக்ட் பண்ணி வச்சா பேர் முடிவு பண்ணாமல் எப்படி பேர் வைக்க முடியும் நான் இன்னைக்கு பேர் வைக்கன்னு சொல்லவே இல்லை இப்போ அதுக்கு தான் இவ்வளோ நாள் பேரை வைக்கலையா ஆமாம் புது வீட்டில் வச்சு வைக்கலான்னு தான் பேர் வைக்கல உனக்கும் மகேஷுக்கும் தெரிஞ்சிருக்காது நேற்று அம்மாட்டே சொன்னேன் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை சரி விடு நேற்று தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறேன் அவ்வளோதானே என்ன பேர் நான் சொல்லணும் இல்லை யசுக்குரியாக்கும் பண்ண மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் சொல்லுவீங்களா அதெல்லாம் பண்ணல பாப்பா அப்புறம் அழுதுருவா அதெல்லாம் இவ்வளோ பண்ணலை நேற்று பண்ண வேண்டியதெல்லாம் நைட் அக்கா பண்ணிட்டா குடிமா பாப்பாக்கு தம்பிக்கு பேர் வச்சிருமா எஸ்மா என்ன சீக்கிரம் சொல்லணா இருடா மது ஸ்ரீஜா தம்பி பேரு ரித்விக் செமையா இருக்குண்ணா யார் செலக்ட் பண்ணா பவிமேனியா இல்லை பவி செலக்ட் பண்ணல ஏன்னா பவி எங்களையும் செலக்ட் பண்ண சொல்லிட்டா நீ ஏன் அப்படி சொல்லிட்டீங்க எஸ்க்கு பேரை சேஞ்ச் பண்ணிட்டாவுண்ணா இல்லடா மச்சான் என்னைய தான் பேர் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிச்சு. நீங்கள் பேர் செலக்ட் பண்ணல உனக்கு தெரியல மச்சான் இரண்டு பிறக்கும்போது எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கிச்சுன்னுட்டு அதான் மச்சாவே நான் செலக்ட் பண்ணி வாங்கின்னு சொன்னேன். பாப்பா கூட உங்கள் அண்ணன் செலக்ட் பண்ணேன். ஏன் பாப்பாக்கு மட்டும் என்ன செலக்ட் பண்ணா மச்சான் ஒரு குழந்தை எதிர்பார்த்து வரலாம். அதில் இன்னொன்று வந்து பாப்பா வேற பிறந்திருக்கலாம். அதான் உங்கள் அண்ணனே செலக்ட் பண்ணிட்டான். இப்போ தம்பிக்கு தம்பிக்கு மச்சானை செலக்ட் பண்ண சொல்லிட்டான். பாப்பாக்கு மட்டும் ஏன் செலக்ட் பண்ணானு அதான் தெரியுங்களாடா உங்கள் அண்ணன் மச்சானா போதும். பொண்ணு பிறந்ததுனால சரி நான் வைக்க பேர் மச்சான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி பேர் உங்கள்கிட்ட என்ன சொன்னானா செலக்ட் பண்ணிட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு சொல்லிட்டேன் நல்லா இருக்கலாம். ஆமாம் நல்லா இருக்கு ரியாக்கு எஸ்ஸுக்கும் எல்லாம் அர்த்தத்தோடு வச்சாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் பேரும் மிக்ஸ் பண்ணி இப்போ பாப்பாளுக்கு எதுவும் சொன்னானா இந்த பேர் தான் ஆனால் மச்சான் திப்புன்னு சொல்லி சொன்னான் அந்த பேர் வச்சதுக்கு. நான் ரீசன் சொல்லலை. பேர் நல்லா இருக்கா எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்குடா. சிவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கு மச்சான் ஏம்மா நீங்கள் உங்கள் பேரனும் பேத்தி பேர் சொல்லி கூட்டுறீங்களா வாயில நுழையாத பேரா வச்சு நான் எப்படியா கூடுவேன். அப்பா எப்படி பேர் வச்சிருக்கேன் மகேஷ் பேரை? அது அப்போல்லாம் பேருமா வச்சுருக்கான் என் தம்பிக்கு எப்படி பேர் செலக்ட் பண்ணேன் எஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேர் செலக்ட் பண்ணிட்டோம் தம்பி பிறந்தா இந்த பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்கள் மைனியும் ஆனால் சாமியை வளக போட கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிட்டாங்களா உங்கள் வீட்டில் அப்புறம் சாமியை தான் திட்டுவாங்க அதனால தான் சரி அவியிலே யோசிச்சு வச்சுக்கிடட்டுன்ட்டு தான் நான் வீட்டு விட்டுட்டேன் உங்களை தானே மச்சான் வைக்க சொன்னா அப்போ வச்சிருக்கலாம்ல. என்கிட்ட கூட சொல்லலை உன்கிட்ட சொன்னால் நீ சாமியோட சொல்லுவேன் சாமியும் உன் கூட சேர்ந்து தான் பேசுவா அப்புறம் அவி அம்மா சித்திலாம் சரி வீடு இப்போ எசுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே வச்சிருக்கோம் நீ மட்டும் வச்ச சொல்ல போனால் நீனும் சாமியும் செலக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் தான் வச்சிருக்கோம் சாமியை அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க கூட புரியுதா யாசுக்கு நான் தானே பேர் வச்சேன் நான் தானே கரெக்ஷன் பண்ணி வச்சேன் சரி மச்சான் இருந்தாலும் முதல்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா பேர் அதை சொல்கிறேன். குட்டி பையனும் உன் பையன் தானே எந்த பையனுக்கு வச்சேன்னு இல்லை நம்ம பையன் தானே சரிதான் மச்சான். சரி பாடா பவி ரெண்டு பேரும் பிள்ளைகளை கொண்டு போங்க பேர சொல்லுங்க ஐயிட்ட ஒரு பூஜை மாதிரி பண்ணணும்னு சொன்னார் சரி மச்சான். மாமா நம்ம செலக்ட் பண்ண பேர வச்சுருக்கீங்க சொல்லியிருக்கலாம்ல மாமா. சரி பவி தம்பி எப்படி? சரி ஐயா நீங்கள் எல்லாரும் இருக்கியலாம். நான் வீட்டில் வேலை எடுக்கலாமா? தூதுவரை கழி போட்டு வரேன். சாப்பாடு வந்த பிறகு சாப்பிட்டு போக வேண்டியதானே வரட்டியா சும்மா தானே இருக்கணும். வேலையை முடிச்சுட்டு வரேன். துணியை மாற்றிட்டு வரேன். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க மௌன பிடி. ஏன் நீ இப்போ எங்கே போகிற பிள்ளைகள் ரெண்டு பேரும் கொண்டுட்டு போவான்னு சொன்னாமா தம்பி. கொண்டு போ. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நீ எங்கே போகிற வீட்டுக்கு துணியை மாற்றிட்டு வரேன் தம்பி. சரி போயிட்டு சீக்கிரம் வா 3 பேர் இருக்காங்களடா. பிரியா இருக்கால வேற என்ன? எத்தனை பேர் இருக்காங்கன்னு உன்கிட்ட கேட்டேன் இல்லை கேட்கேன் வாடா வாய் வாடகைக்கு வந்தவங்க இப்போ கிளம்பிடுவாங்க அவள் சும்மா தான் மச்சான் இருக்கா. சும்மா இருக்கவள ஏன் நீ வெறுப்பேற்றிட்டு இருக்க? நான் ஒன்றும் சொல்லியே அவள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆள் இல்லைன்னு சொல்லணும்ல வட்ட சரி வேலைக்கு எடுத்து சீக்கிரம் கொண்டு விட்டுட்டு வந்துரு ரியலாக கொண்டு போண்டா சொல்லு ரியலாக தூக்கிட்டு போ என்ன என்னாச்சு நீ எங்கேயும் போறீங்களா அண்ணன் இல்லையே கேட்க அண்ணன் சொல்லுதானே அதான் கேட்டேன் உங்களையான்ட்டு என்னதான் சொல்லுது? அண்ணன் போகிறீங்கன்னு சொல்லுதான் நீங்கள் போகலன்னு சொல்லுதீங்க அது பேர் வைக்க போகிறேன்னு சொல்லிச்சா எனக்கு விருப்பம் இல்லை. நான் இதான் வீட்டு போகிறேன்னு சொன்னேன். அதான் கோவத்தில் போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இப்போ போகலையா பேர் வச்ச பிறகு போக வேண்டாம் தான் இருந்தேன். உங்கள் அண்ணன் தான் இப்போ நான் போக சொல்லுதேன். போயிடுவேன். போகலன்னு அப்புறம் போகிறங்கிய போறட்டா நீ என்ன விளையாண்டுட்டு இருக்க? நீ எல்லாத்துலையும் விளையாட்டு தானே உனக்கு. அப்புறம் அவன் கோவப்படாமல் நினச்சிவேன். நீ பேர் வச்ச பிறகு ஏன் போகவேண்டாம்னு நினச்சியா அது மாமா இந்த பேர் சொன்னப்போ எனக்கு நல்லா இருக்குது வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் சொல்லிச்சு சாமி வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க நீ ஏதாச்சும் சொன்னேன்னா அப்புறம் சாமியாக தான் திட்டுவாங்க நீ சும்மாருன்னு சொல்லிட்டு இப்போ அதே பேர் வச்சிருக்கலாம் சந்தோஷம் தானே. அண்ணன் வித்துன்னு தெரியுமா அண்ணன் சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் ஏன் போறியா நீங்கள் இப்போ அமைதியாக தானே இருக்கணும். ஏக்கு இப்படி சொல்லுது? சரி விடுங்க நான் என்னடா சொன்னேன் இப்படியே தூக்கிட்டு போன்னு சொன்னலாம் சரி போகிறேன் வாழா நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்து போட்டுடுங்க மனம் சோமி நீங்கள் 2 பேரும் போட்டுடுங்க ஆமாண்ணா எல்லோரும் தனித்தனியாக ஃபேமிலியாக எடுக்கணும் அதையும் ப்ரீ பண்ணி போடுவோமாண்ணா போடணும் அதுக்கிட்ட எடுக்க சொல்லுது நீ எடுக்கலையா
அதான் குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்கல வேற என்ன காணாதா என்ன ஏன் நம்ம ஏற்கனவே கோவத்தில் இருக்காது இன்னமும் கோவப்பட்டால் கோவத்தில் இருந்துக்கிட வேண்டியதான் யாரையும் தேடி நான் பின்னாடி நான் போக மாட்டேன் கெஞ்சிட்டு கிடந்தா கிடக்க வேண்டியது அந்தால பக்கத்தில் இருந்தால் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்க வேண்டியது எப்போ பார்த்தாலும் போயிட்டோம்னா அந்தால பார்க்கணும் வாங்கன்னு சின்னுங்க வேண்டியது இந்திய மாதிரிலாம் பழைய நந்தினியே இருங்கலாம் சொல்ல போகிறதே கிடையாது அப்படியே நடந்துக்கிட்டாங்கன்னா நான் ஒழுங்காக இருப்பேன் இல்லைன்னா பழைய துறையாக தான் இருப்பேன் சொல்லியாச்சு யார் கோவப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எங்கே போய் இருந்தாலும் இருக்க வேண்டியதான் சொல்லு நீ மச்சம் கூட போய் பை வாங்கிட்டு வா புரியுதா மச்சான் நானும் அண்ணன் போயிட்டு வரோம். சரிடா மச்சா சின்ன கார் எடுத்துகிட்டு போங்க பைக்கில் போகாதீங்க சரி மாப்பிள்ள. ஏக்கா சாப்பிட கூட போகணும்ல ஆமாடா சாப்பாடு வந்துட்டாங்க. அது இன்னும் காமன் இடத்துல வந்துடும் சரி அப்போ சாப்பாடு வந்தாலும் ஃபோன் அடி சமைய வீட்டுக்கு வர சொல்லு. நானும் சமைய அப்படி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். சாப்பாடு வந்தோடனே நீ வீட்டுக்கு வா. சரி மேனி. மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எல்லாரும் மாத்திரைக்கெல்லாம் எடுத்து வரல. மச்சான் அப்போ நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க முதல்ல புரியுதா அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்ல சரியாக கிடைக்கணும் ஓகேவா நைட்லாம் போடக்கூடாது ஆட்கள் வருவாங்களாம்மா ஓகே மச்சான். பவி உனக்கும் தான் சரி மச்சான். சரிடா நான் ஐயருக்கு பைசா கொடுத்து அனுப்பிவிட்டு வரேன் சொல்ல தூக்கிட்டு போறீங்களா வெளியே போகாத வெளியே கார்கிட்ட பைக்கிட்ட போயிடாம பார்த்துக்கா சொல்லி வச்சு சரிண்ணா